வெல்கம் டு சித்திக்ஸ் vlog. நியூவர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா பக்கத்துலேருந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இந்த வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜாக் A2 சேவிங் மிஷின் செகண்ட் ஹேண்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஜாக் A2 சேவிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து 1 year அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மிஷின் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க மோட்ரு. இதில் இருக்க ஆப்ஷனு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸ்பீடு இது பார்த்தீங்கன்னா 5000 RPM வரையுமே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா 3500 RPMல வச்சு ஜாக் மிஷின் நீங்கள் தைச்சிங்கன்னா அடிக்கடி த்ரெட் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் போடணுங்க, தென் வந்து இதில் போடணும் 1 2, அப்புறம் இதில் போயிட்டு ஒரு S 3 வச்சுக்கோங்க 4, அண்ட் வந்து இந்த டென்ஷன்லேயே விட்டுக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு த்ரெட் வந்து இது கட் ஆகாது. சரிங்களா? தென் வந்து இந்த டென்ஷன் இது 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 இதில் போடும் போது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். கேமரா கொண்டு பக்கத்தில் வாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ஷனை வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து டச் ஆகிட்டு தென் வந்து இந்த மாதிரி வரணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் போடணும். தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் போயிட்டு இந்த எஸ்பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்பெண்டில் போட்டுட்டு இந்த இதில் போடணும். இந்த இதில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், போடாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஊசியை மாற்றுறது நிறைய கஸ்டமர்ஸ் தப்பாக மாட்டிடுறீங்க. ஊசியவை மேலே ஏற்றி மாட்டணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் த்ரெட்டு போடணும். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் த்ரெட் போட்டிங்கன்னா த்ரெட் வந்து இந்த பிரேக்கேஜும் இல்லாமல் ஓடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினோட கண்டிஷன் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருக்குது. நீடில் பொசிஷன் ஆப்ஷன் இருக்கும். நீடில் பொசிஷன் ஆப்ஷன் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நீடில் பொசிஷன் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஊசி வந்து மேலே நிற்கிது பார்த்தீங்களா, திருப்பி இது அமுக்கிடுன்னா இந்த டாட் வந்து காணா போயிடும், ஊசி வந்து கீழே நிற்கும். சரிங்களா? இது வந்து இந்த ஆப்ஷனோட ஸ்பெசிலிட்டி. அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கட்ரு வந்து சொல்லி ஆகணுங்க. இதுதான் இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம கட்ரு ஆன் பண்ணிவிட்டு பேக் பெடல் 1 டைம் கட் பண்ணால் அந்த நூல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதான் இந்த கட்டரோட ஃபெசிலிட்டி. சரிங்களா? இப்போ தைக்கிறேன், இப்போ வந்து அந்த நூல் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் எடுக்கும் போது அப்படியே எடுத்துக்கலாம். கட் ஆயிடுச்சு துணி. ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ஸ்டிச் பண்ணி பார்த்து தான் அனுப்புவேன். மோட்டருக்கு வாரண்டி கிடையாது. மிஷினில் ஏதாவது சர்வீஸ், அதாவது உங்களுக்கு தையல் சரியாக வரல அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி பக்காவாக பார்த்து அமுச்சு விட்ருவோம். இன்னொன்று இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தைக்கிறீங்க, லைட் வேணும்னா லைட்டு 3 பிரைட்னஸ் இருக்குது இதில். அப்புறம் வந்து இப்போ தைக்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த மிஷின் நான் வாங்கிட்டேன் ப்ரோ, மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. புது மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வர ஆயில் யூஸ் பண்ணுறீங்க. இது பழைய மிஷின், ஸோ 6 மாதத்துக்கு ஒன்ஸு இந்த மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆயில் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஒரு நீடில் பேக் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். 3 பாபின் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். புது மிஷினுக்கே 1 பாபின் தாங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் பழைய மிஷின் 3 பாபின் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்போ என்ன அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் எல்லாமே செக் பண்ணி பார்த்து நான் இங்கேருந்து பார்சல் போட்டு விட்டுருவேன். பஜாஜ் கார்டு இருந்தால் இஎம்ஐ மூலியமாகவும் இந்த மிஷின் நம்ம கொடுக்கலாம். பாபின் மைண்டர், இது ஆட்டோமேட்டிக் பாபின் மைண்டர்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எடுத்து இதில் போட்டுட்டு இதில் ரவுண்ட் பண்ணிட்டு பாபின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். இதை பற்றி இன்னும் டிஸ்கிரிப்டிவான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செகண்ட் ஹேண்டு ஒரு 5 மிஷின் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? எந்த ஊர்னாலும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் ப்ரோ, கண்டிஷன் தெரியாதுன்னு பயப்படுவீங்க. கரெக்டுங்களா? நான் செக் பண்ணி பார்த்து தாங்க அனுப்புவேன். ஸோ வந்து நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். மிஷினை யார் ப்ரோ மாட்டுவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ வந்து மிஷினை ஃபிட் பண்ணியே நான் அனுப்பிச்சிடுவேன். ஃபிட்டிங்னா இது ஒரு பாக்ஸில் வந்துடும், இது அப்படியே ஸ்டாண்ட் பேக்கிங்கில் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் பெஸ்ட்டான அப்படியே எடுத்துக்கலாம். டெலிவரி பார்த்தீங்கன்னா 550 ரூபா சார்ஜஸ் வரும். இங்கேருந்து எந்த ஊர்னாலும் பார்சல் போட்டு விட்ருவேன். பேமெண்ட் முன்னாடியே பண்ணிங்கன்னா மட்டும்தான் மிஷினை பார்சல் போடுவேன். பேமெண்ட் சிஓடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ வந்து சிஓடி கேட்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தான் இருக்குது. இந்த மிஷின் புது மிஷினும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. புதுசு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நியர்லி 28,000 ரூபா விற்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மிஷின் வாங்குறீங்க 18,000 ரூபாய்க்கு அப்படி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 10,000 ருபீஸ் சேவ் ஆகுது. 10,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க ரீட்டெயில் ப்ரைஸுக்கும் செகண்ட் ஹேண்ட் ப்ரைஸுக்கும். ஸோ வந்து 10,000 ரூபா சேவ் ஆகுது. நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 10,000 இன்ட்டு 10 மிஷின், நம்மகிட்ட ஒரு 6 மிஷின் இருக்குது. 10,000 இன்ட்டு 6ன்னு போட்டிங்கனாலும் 60,000 ரூபா. ஹோல்சேலில் புதுசு எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் 40,000 ரூபாய்க்கிட்ட சேவ் ஆகுது உங்களுக்கு இந்த மிஷின் எடுக்கும்போது. நம்மக்கிட்ட 5 மிஷின் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 5 மிஷின் இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது.
எல்லாத்துக்கும் ஆயில் கொடுத்துருவேன். மிஷின் பாருங்கள். இது பார்த்தீங்கனாலுமே எல்லாமே ஒரே கம்பெனிலேருந்து வந்த மிஷின் தான். 1 2 3 4 5 மிஷினும் ஒன்றா எடுத்திங்கனாலும் ஒரே ப்ரைஸ் தான், தனித்தனியாக வாங்கினீங்கனாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ வந்து இது வந்து பெஸ்ட்டான ரேட்டு 18,000ரூவான்றது. FIA F4A 17,000 கொடுத்துட்ருக்காங்க. A2 வித் அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக் கட்டரோடு இருக்குது. மிஷின் வேணும்னா கிராப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சீவிங் மிஷின் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுற ஆஃபர்ஸ் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.